ஏங்க பார்த்து தள்ளி வைங்க, நீங்கள் பாட்டு கொண்டு நிற்க எதுவுமே ஆகாது சார். எதில் எங்கே பாருங்க சென்டராக கூட நான் வைக்கிறேன் பாருங்க, வச்சு எடுத்தோம்னாவே பாருங்க அந்த இடத்துல இருக்க பாருங்க கொஞ்சம் கூட இருக்காது உங்களுக்கு. இருக்க பாருங்க தான் ஃபுல்லாகவே ஒரே வரல தான் இருக்கேன். லைட்டாக இழுத்திங்கன்னா போதும் உங்களுக்கு ஷோல்டர் பெயின் பேக் பெயின் எதுவுமே வராது. தண்ணியில் டிப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 லிட்டர் வாட்டர் வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கும். 1/2 லிட்டருக்கு மேலே இருக்கும். 1/2 லிட்டருக்கு மேலே இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாப்பில் பற்ற வச்சிருக்க மாதிரி வீட்டில் யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. ஆமாம், ஒன்ஸ் பார்த்துக்கோங்க சார். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் காட்டுறேன் உங்களுக்கு. பொசுங்காது உருங்காது. இங்கே பாருங்க ஃபுல்லாகவே பாருங்க. பிரதர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பருங்க. உங்கள் பேர், நம்ம ஆஃபீஸ் பேருங்க? நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ஜிகே ட்ரேடர்ஸ் சார். ஜிகே ட்ரேடர்ஸ். நம்ம நேம் பார்த்தீங்கன்னா ஞானசேகர். ஓகே ஓகேங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஹோம் கிச்சன் ஐட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். ஆன்லைனில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சார். ஓகே, அதாவது ஆன்லைனில் வந்து நிறைய அந்த ஸ்மார்ட் கேஜெட்ஸ்லாம் நிறைய கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லா பொருளும் நீங்கள் எல்லாமே பண்ணிருக்கோம். புல்லட் மிக்ஸி. ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்னென்ன பொருள்லாம் பார்க்க போகிறோங்க? மாப்பு தான் பார்க்க போகிறோம் சார். மேஜிக் PVA மேஜிக் மாப்பு தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஆமாம் சார். வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேக் பெயினே வராதுன்னு வச்சுங்களேன். கண்டிப்பாக, ஏன்னா பார்க்குறவங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கும். மாப் தானே, இதில் என்னதை போய் காட்ட போகிறாங்க? மாப் தான் நமக்கு பக்கத்து மளிகை கடையில் 100 ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆமாம் சார், இது நார்மலாக அந்த மாதிரி இருக்காது உங்களுக்கு. ஓகே, டெமோவில் உங்களுக்கு காட்டுறப்ப தெரியும். ஓகே, அதுதான் என்ன வித்தியாசம் வெயிட் பண்ணிருப்பாங்க. டைரெக்டாக நம்ம வந்து டெமோ என்னன்றது அப்படி காமிச்சிடலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாப் தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருக்கு பிரதர். ஓகே ஓகே, பக்கத்துலேயே நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 350 ரூபா 250 ரூபாய்க்கு வந்துட்டு மாப், நார்மலான மாப்பே கிடைக்குது. ஆமாம் சார். அதுக்கும் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிற நம்மளோட மாப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்க? இந்த மாப் பார்த்தீங்கன்னா நார்மல் மாப் மாதிரி கிடையாது சார். நார்மல் மாப் பார்த்தீங்கன்னா நூலாக வரும் சார், நைலான் நூல் இந்த மாதிரி உங்களுக்கு. ஓகே ஓகே, அந்த மாப் பார்த்தீங்கன்னா ரெண்டாவும் உடஞ்சிரும் உங்களுக்கு. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் புளியிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, அந்த அளவுக்கு நீங்கள் கையில் புளியிற மாதிரிலாம் இது கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவர் கொடுத்துருப்போம். ஓகே ஓகே, இது நார்மலாக வீடு, பாத்ரூம், கிச்சன் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் காரு மேலே ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபேன் ரெக்கை க்ளீன் பண்ணுறது, உங்களுக்கு வால் க்ளீன் பண்ணுறது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் சார். இந்த மாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீயூசபிள் தான். ஓகேங்க. ஸோ லைஃப் ஸ்பேன் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ லைஃப் இருக்குங்க? 7 இயர்ஸ் வரும் சார். 7 வருஷமா? 7 வருஷம் வரும் சார். நார்மலான சிமெண்ட் தரையில் யூஸ் பண்ணோம்னா 5 வருஷம் யூஸ் பண்ணலாம் சார். ஓகே, மார்பிள், மொசைக்கி, டைல்ஸ், கிரானைட்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா 7 வருஷம் தாராளமாக லைஃப் வரும் சார். பரவாயில்லைங்க பிரதர், 7 வருஷம்னு சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பரவாயில்லைங்க. இது கூடயே நம்ம அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது தந்துருவோம் சார், ஸ்பாஞ்ச் ஒன்று தந்துருவோம் நம்மளே. ஓ, இது எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருவோம். எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று தந்துருவோம். ஓகே, ஸோ இதனோட எப்படி ஒர்க் பண்ணுது, எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்த்துலாம். ஓகே சார், பார்த்துலாம் சார். வீடியோக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம், எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சூப்பருங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் சார். நீங்கள் ஜஸ்ட்டு கையில் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபுல்லாக ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதான் ரொம்ப பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. அப்படியே பிளாஸ்டிக் மாதிரி இருக்காது சார், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் மாதிரி இருக்கும். ரொம்ப கட்டியாக இருக்குது. நீங்கள் அதே பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சிங்கனாவே போதும், உங்களுக்கு ஃபுல்லாக சாஃப்ட்னஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஓ, இந்த மாதிரி ஊற வச்சிடலாம். ஆமாம் சார். பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் தண்ணி வாட்டர் அப்சர்வ் பண்ணிக்கங்க சார். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்குன்னு பாருங்கள். ஈஸியாக ப்ரெஸ் பண்ணாவே போதும். ஓகே, ஸோ அவ்வளோ ஹார்டாக இருந்தது. அவ்வளோ ஹார்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை, ஓகே 2 நிமிஷம் ஊற வச்சோம்னா போதும். இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு நான் தண்ணியில் டிப் பண்ணுறேன் பாருங்கள். டிப் பண்ணிட்டு எடுக்கிற பாருங்க எவ்வளோ வாட்டர் மட்டும் அதில் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்குன்னு பாருங்க. 1/2 லிட்டர் வாட்டர் அப்சர்வ் பண்ணி வச்சு 1/2 லிட்டருக்கு மேலே இருக்கு போல இருக்கு. பரவாயில்லைங்களே. ஆமாம் சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாப்பு க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பேக் பெயின் இங்கே பாருங்கள் எதுவுமே இல்லை, ஸ்ட்ரைட்டில் குமிய தேவையில்ல, நிம்மதி தேவையில்லை. அதே மாதிரி இங்கே பாருங்கள் தண்ணியில் இப்போ டிப் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகிறோன்னா ஒரு சொட்டு கூட கீழே டிப் ஆகுது உங்களுக்கு. ஓ, அவ்வளோதான், அடுத்த செகண்டே வந்துட்டு பிடிச்சிருக்கு மேலே. இங்கே பாருங்கள் ஒரு சொட்டு கூட இல்லை இதில். இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்குது, 1/2 லிட்டர் வாட்டர் இருக்குது இதில். இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு பாருங்கள், நாங்கள் ஸ்லைஸ் பண்ணுற பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சுங்களா. அதில் இருக்க வாட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண் சார். இதில் மண் என்ன எம்சென்ட்டுங்களா? கருப்பு எம்சென்ட் தான் சார். ஓகே ஓகே, பாருங்கள் இதில் தூவி விட்டாச்சு. அப்படியே எது இல்லைங்க பாருங்கள், பேக்கில் ஃபுல்லாக இழுத்திங்கனாவே போதும் உங்களுக்கு. முன்னாடி பேக்கில் இருக்கிற பாருங்கள். அதே மார்பிள்ஸு, மொசைக்ஸு, அப்புறமா டைல்ஸு எல்லாமே சரி, நீங்கள் கூட்டாமல் பெருக்காமல் ஈஸியாக மாப் பண்ணிக்கலாம் சார். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஹேர் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் சார். ஜஸ்ட்டு அது இல்லைங்க பாருங்கள் எவ்வளோ மண் ஒட்டி இருக்குன்னு மட்டும் இதில் பாருங்கள் உங்களுக்கு. அதான் மொத்தமாக எடுத்துருச்சு அப்படியே ஃபுல்லாக. ஆமாம் சார், நீங்கள் கூட்டாமல் பெருக்காமல் ஏன் மாப் போடுறோன்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு இப்போ தெரியும் சார். பாருங்கள் ஒரே ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணோம்னா போதும் லிவரை. அந்த பக்கம் காட்டுங்க. ஃபுல்லாகவே பாருங்கள் எல்லா மண்ணுமே போயிடும் உங்களுக்கு, எந்த ஒரு டஸ்ட்டுமே இருக்காது. ஓகே, டீயோ சாம்பார் சட்னியோ எதுவாக இருந்தாலும் சரி சார், ஃபுல்லாகவே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா அந்த சாஸ் கடை, சாம்பார் கடை, சட்னி கடை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் எல்லாம் சிந்தி இருக்கும். எல்லாமே நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் டீ இருக்குது பாருங்கள் உங்களுக்கு, ஜஸ்ட்டு பாருங்கள் ஒரு ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி
இது இல்லை பேக்கிலேருந்து நீங்கள் இழுத்தீங்கன்னா போதும் சார். இங்கே பாருங்கள் ஒரே விரலில் இங்கே பாருங்கதா ஒன்ஸ் ஒரு விரலில் மட்டும் இழுத்தீங்கன்னா போதும் ஃபுல்லாகவே எல்லாமே அப்சர்வ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் கூட்டாமல் பெருக்காமல் ஈஸியாக மாப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ டீ இருக்குது பாருங்கள். ஸ்டிப் ஸ்லைஸ் ஓகே ரிலீஸ் பண்ணிட்டா போதும் உங்களுக்கு ஃபுல்லாகவே டீ எல்லாமே உங்களுக்கு இதாகிடும். ஓகே மறுபடியும் ஒரு டிப்பு தான். மறுபடியும் ஒரு டிப் பண்ணிக்கிட்டோம்னா போதும் க்ளீன் ஆகிடும். டிப் பண்ணிக்கிட்டு ஒரே தடவை லிவர் ப்ரெஷ் பண்ணிங்கன்னா போதும். அதில் இருக்கிற வாட்டர் டீ எல்லாமே வந்துடும் சார். பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குதுன்னு பாருங்கள். ஆமாம் சார் சூப்பருங்க. நீங்கள் கையில் வச்சு புளியணுங்கிற எந்த ஒரு இதுவுமே கிடையாது தான். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமாம் சார். பேக் பெயின் வரும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி போகிறீங்க வாட்டர் ரிலீஸ் பண்ணோம். பேக்கில் இழுத்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வாட்டர் ஃபைன் டஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி கொடுக்கும் சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சொட்டு கூட நீங்கள் கீழே ட்ராப் ஆகாது. அதான் ஃபைன் டஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் சரி ஒரு சொட்டு கூட கீழே ட்ராப் ஆகாது. ஈஸியாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஒன் டைம் டிப் பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸு கடைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சுட்டு மாப் பண்ண முடியாது. டக்குன்னா ஒரு டேப் இருந்தால் போதும் உங்களுக்கு. ஒரு டேப்பில் லைட்டாக நீங்கள் அந்த மாப்பை மட்டும் லைட்டாக இது பண்ணிங்கன்னா போதும். ரன்னிங் வாட்டர்லேயே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இதில் தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். சூப்பர். நீங்கள் அந்த வாட்டரை வச்சு நீங்கள் 10க்கு 11 ஆள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் சார். எதில் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்னு ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. இங்கே பாருங்கள் அதே மாதிரி ஃபேன் போட்டு காய வைக்கணும்னு அவசியம் இல்லை சார். நீங்கள் பேக்கில் இழுக்கிறப்பே தெரியும் உங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு அதுவே காஞ்சி. இப்போ இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்களா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு? ஆமாம் சார். அப்போ வந்துட்டு அது ஸ்பாஞ்ச் தனியாக கலந்து வந்துடாதா? அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சார். இங்கே பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே பாருங்கள் ஸ்க்ரூ இருக்கும் ஃபுல்லாகவே. ஓகே 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இந்த ஸ்க்ரூ மட்டும் வந்து டைட் பண்ணிக்கணும். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்டார் திருப்பலி இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணியே நீங்கள் ஃபுல்லாகவே சர்வீஸ் கம்ப்ளைண்ட்ஸே எதுவுமே இருக்காது உங்களுக்கு. ஸ்டார் டெல்டா திருப்பலி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் எல்லாமே ஈஸியாக க்யூர் பண்ணிக்கலாம் சர்வீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் கிச்சனில் சாம்பார் கரை, சட்னி கரை, ஆயில் கரை எல்லாமே இருக்கும். சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்கல்ல சார், அவங்க மேலே பார்த்தீங்கன்னா டாய்லெட் போயிடுவாங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கிளாத் எடுத்து நீங்கள் குனிஞ்சு துடைக்கிற மாதிரி இருக்கும். குனிஞ்சு துடைச்சி அதை அலசி காய வைக்கணும். அதோட ப்ராசஸ் பெருசாக போகும். நிச்சயமாக நீங்கள் சொன்னது இப்போ நிறைய பேர் அதை யோசிச்சிருப்பாங்க. ஆமாம் சார். அதோட ஏன் வந்துட்டு ஒரு சின்ன பால் சிந்தனதுக்கு ஏன் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஸ்டிக் எடுத்து நினச்சிட்டு இருக்கணும், ஒரு சின்ன துணி வச்சு துடைச்சிட்டு போயிடலாமே அப்படின்னு யோசிப்பாங்க. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துட்டு அதை குனிஞ்சு துடைச்சிட்டு இருக்கணும். ஆமாம் சார். இடுப்பு வலி வரும், ஃபுல்லாகவே பேக் பெயின் வரும், ஷோல்டர் பெயின் வரும், எல்லாமே வரும். இங்கே பாருங்க எதில் இங்கே பாருங்க சென்டராக கூட நான் வைக்கிறேன் வச்சு எடுத்தோம்னாவே பாருங்க அந்த இடத்துல இருக்க பாருங்க கொஞ்சம் கூட இருக்காது உங்களுக்கு. அந்த வச்ச இடத்துல மட்டும் எல்லாமே ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம இழுத்தா தான் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஓகே நீங்கள் இங்கே பாருங்க ஜஸ்ட் வச்சிங்கனாவே போதும், அதை டச் பண்ணிங்கனாவே அந்த இடத்துல ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிக்கும். ஓ இந்த மேஜிக், அதுக்கு பேர் மேஜிக் மாப் சார். இது பார்த்தீங்கன்னா PVA மேஜிக் மாப். பயங்கரம். பாருங்க ஒரே விரலில் தான் இருக்கு பாருங்க, அதான் ஃபுல்லாகவே ஒரே விரலில் தான் இருக்கேன். லைட்டாக இழுத்திங்கன்னா போதும் உங்களுக்கு ஷோல்டர் பெயின் பேக் பெயின் எதுவுமே வராது. ஓகே ஈஸியாக நீங்கள் நின்ன இடத்துலேருந்து ஈஸியாக மாப் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டேன் சார் ஃபுல்லாக. இப்போ ஆயில் கிச்சனில் குழந்தைங்க இது பண்ணியிருக்காங்களோ ஆயில் கரை இருக்கோ மறுபடியும் சிந்தவே சிந்தாது. லைட்டாக பாருங்க எவ்வளோ நான் ஷேக் பண்ணுறேன் கொஞ்சம் கூட சிந்தாது சார். ஈஸியாக அங்கே பாருங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு லிவரை மட்டும் ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அதுவும் பாருங்கள் இவர் வந்துட்டு ஒரே டிப்பு தான் கொடுக்குறாரு ஃபுல்லாக. அதில் இருக்க பாருங்கள் வாட்டர் எல்லாமே அதுக்குள்ளே போய் வச்சு கூட எடுக்கல. ஒரே டிப்பு தான் உங்களுக்கு. நீங்கள் கையில் வச்சு புழிஞ்சிக்கிட்டே கஷ்டப்பட்டு அது பெரிய ப்ராசஸ் போகும். நீங்கள் துடைக்கிறது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பேக் பெயின் வரும். நீங்கள் குனிஞ்சி அதை ஃபுல்லாகவே இது பண்ணுற மாதிரி இருக்கும். இது நமக்கு அந்த மாதிரி கிடையாது. எது இல்லை நீங்கள் மேப் அடிக்கிறீங்க 2 நிமிஷம் ஊற வைக்கிறீங்க. ஊற வச்சு நீங்கள் லைட்டாக நீங்கள் எந்த இடத்துல சாம்பார் கரை சட்னி கரை இருக்குதோ வச்சு நீங்கள் பேக்கில் இப்படி இழுத்தீங்கன்னா போதும் ஃபுல்லாகவே அந்த மாப்புக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு. சிம்பிளாக முடிச்சிட்டிங்க, ஈஸியாக உங்களுக்கு. பார்த்தோன்னே நிறைய பேருக்கு வந்துட்டு ஐடியா கிடச்சிருக்கு இப்போ. ஆமாம் சார். இது பார்த்தீங்கன்னா இப்போ ஹோம் யூஸ் பார்த்துருப்பீங்க. இதில் இன்னொரு ப்ரொசீஜர் இருக்குது சார். இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது திருவினிங்கன்னா போதும். ட்ரெட் டைப் தான் உங்களுக்கு. ஓகே இது எதுக்கு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். ஓ லென்த் வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எது இல்லை மறுபடியும் அதே மாதிரி இது பண்ணிக்கலாம். ட்ரெத்தை மேலே ஏற்றி விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஷார்ட் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோ கிளாஸ் தொடச்சிக்கலாம். கார் கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, கார் கண்ணாடி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் காரையே கூட ஃபுல்லாகவே மாப் பண்ணிக்கலாம். பாருங்கள் வாலில் மொட்டை மாடியில் எல்லாத்துலேயுமே மாப் பண்ணலாம் நீங்கள் ஈஸியாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேன் இது இருக்கும். ஃபேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு இதாகாது. உங்களுக்கு ஃபுல்லாகவே எவ்வளோ டஸ்ட் இருந்தாலும் சரி நீங்கள் பேக்லேருந்து இப்படி ஃபுல்லாக இழுத்திங்கன்னா போதும் ஃபுல்லாகவே இது பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை சார், இது நம்ம பாத்ரூமில் நாள்பட்ட கரையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நாள்பட்ட கரை அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டைல்ஸில் எல்லாமே அழுக்கு நிறைய இண்டி கிடக்கும் உங்களுக்கு. எது இல்லைங்க பாருங்கள் இந்த ஆயில் இந்த இது ஃபெனாயில் ஊற்றி நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் சார். ஃபுல்லாகவே எது இல்லைங்க பாருங்கள் பாத்ரூம்லாம் லைட்டாக வச்சு பேக்கில் மட்டும் ஃபுல்லாக இழுத்திங்கன்னா போதும். அவ்வளோதான் இதில் அப்சர்வ் பண்ணிக்கும். ஒரே வைப்பு தான். சூப்பருங்க. அதுக்கு கீழே ட்ராப் ஆகலை, எத்தனை கீழே கொஞ்சம் கூட ட்ராப் ஆகாது சார் உங்களுக்கு. மறுபடியும் இதில் வந்து ஒரே டிப்பு தான். ஒரே ஒரு டிப்பு தான் சார். செம்ம ஈஸிங்க இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஒன்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே இருக்கும் கெமிக்கல் ஃபெனாயில்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த மாப்பு பார்த்தீங்கன்னா உருகுமோ பொசுங்குமோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஓகே. இந்த மாப் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் யூஸ் பண்ணிக்கலாம் சார். பாத்ரூம்ல யூஸ் பண்ணலாமா? பாத்ரூம்ல யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக யூஸ் பண்ணலாம். உப்பு கரை நாள்பட்ட கரெல்லாம் இருக்கும். வாட்டர் பார்த்தீங்கன்னா சொட்டு சொட்டு அந்த டேப்ல இருந்து லீக் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பாசம் அடைஞ்சிருங்க சார். ஃபுல்லாகவே எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாள்பட்ட கரையெல்லாம் போகாதுன்னு சொல்லிட்டு ஆசிட் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நடக்கும். இல்லை அதே அந்த ஆசிட்டில் நம்ம இது யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு பொசுங்காது உருகாது சார், கருகவும் கருகாது உங்களுக்கு. ஓகே. ஆசிட்லாம் ஊற்றி நிறைய பேர் கை வச்சு தேய்ச்சிட்டு இருப்பாங்க. ஆமாம் சார். அதுக்கு பதிலாக இது மாப்பே போட்டுக்கலாம் பாருங்க. அதுக்கு டெமோ கட்டுற பாருங்க. இது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் சார். பாருங்க ஜஸ்ட் பாருங்க, ஃபுல்லாகவே நான் இது பண்ணுறேன் பாருங்க, தெரியுதுங்களா? எங்கே இருக்கு? கொஞ்சம் 10 அடி தள்ளி போய்க்கிறேன் பாருங்க. ஃபுல்லாகவே பெட்ரோல் இது பண்ணிட்டேன். லைட்டர் வேறு வச்சிருக்கீங்க, பற்ற வைக்க போகிறீங்க தானே? பாருங்க பார்த்தீங்களா, ஃபுல்லாக உங்களுக்கு உருகாது பொசுங்காது சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாப்பிள பற்ற வச்சிருக்க மாதிரி வீட்டில் யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. ஆமாம், ஒன்ஸ் பார்த்துக்கோங்க சார். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் காட்டுறேன் உங்களுக்கு. பொசுங்காது உருங்காது. இங்கே பாருங்க ஃபுல்லாகவே பாருங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி செம்ம மேஜிக் பண்ணுறீங்க. ஆமாம் சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உடனே மாப் பண்ணிக்கலாம் நீங்கள். ஃபுல்லாகவே பேக்கில் இழுத்தீங்கன்னா போதும். இங்கே பாருங்க எவ்வளோ குப்பையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், குப்பையெல்லாம் பாருங்க ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே எடுத்துட்டு நீங்கள் டஸ்ட் காட்டுங்க. டஸ்ட்டு பாருங்க ஃபுல்லாகவே எவ்வளோ டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? பாருங்க சின்ன சின்னதாக இருக்குது. இதெல்லாம் நம்ம கை வச்சாலும் இருக்க முடியாது, துணி வச்சாலும் தொட்டு தைக்க முடியாது. உங்களுக்கு நான் இதில் தான் காமிச்சேன், கிரானைட் கல்லில் தான் காமிச்சேன். உங்களுக்கு டைல்ஸில் காமிச்சிருக்கேன். எப்படி இருக்குது பாருங்க. சூப்பர். ஈஸியாக இது பண்ணிக்கலாங்க. பாருங்க ஒரே ஒரு டிப்பு தான், 1 டிப்பு தான் உங்களுக்கு. 1 டிப்புலேயே இங்கே பாருங்க ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஃபுல்லாக அதில் இருக்கிற வாட்டர் எல்லாமே ரிலீஸ் பண்ணி விட்ரும். ஓகே. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்துட்டு இதை மார்னிங்கே வந்துட்டு எந்திரிச்ச உடனே வந்துட்டு ஒரு பக்கெட்டு இந்த மாப்பும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் பல தடவை டீ கொட்டுவாங்க, பல தடவை ஆயில் சிந்துவாங்க, சாம்பார் சட்னிலேருந்து எல்லாம் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியெல்லாம் யூஸ் பண்ண சார். எதில் ஒன்ஸ் நீங்கள் டேப் இருக்குது பார்த்தீங்களா, வீட்டில் டேப் இருந்துச்சுன்னா போதும், டேப்பில் ஒரு 2 நிமிஷம் அந்த வாட்டர் திறந்து விட்டீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பாஞ்ச் இதாகிடும் உங்களுக்கு. அவ்வளோதான், சாஃப்ட்னஸ் ஆயிரும். நம்ம ஒரு பக்கெட்டு தண்ணி ரொம்ப ஸ்பேஸ் இதெல்லாம் இது பண்ண தேவை. ஓகே. ஏன்னா நானும் நிறைய பேர் யோசிப்பாங்க இது யாரை தூக்கிட்டு வர அப்படி. பார்த்தீங்கன்னா இந்த மாப்பு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் யூஸ் பண்ணுறாங்க சார். இப்போ ட்ரெயினில் யூஸ் பண்ணுவாங்க, ஆஃபீஸில், இதில் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒர்த்தாக இருக்குது இந்த ப்ராடக்ட். இல்லை ஹாஸ்பிட்டல்லாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் நல்லா செலவு பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் இப்போ வீட்டில் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் ரேட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் தான் முடிவு போடுறது இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 799 வரும் சார். 3 இயர்ஸ் வாரண்டி வரும் உங்களுக்கு. 3 இயர்ஸ் வாரண்டினா எப்படி எங்களுக்கு வரும்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு மொசைக்கி, மார்பிள்ஸு, அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிரானைட்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா 7 இயர்ஸ் வரும். இது லைஃப், ஸ்பாஞ்சோட லைஃப் 7 இயர்ஸ் வரும். 7 இயர்ஸ் வருது. ஆமாம் சார். அதே மாதிரி நார்மல் சிமெண்ட் தர இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிமெண்ட் தரையில் 5 வருஷம் லைஃப் வரும் சார். 5 வருஷம். ஆமாம் சார். வித்தவுட் உங்களுக்கு ஒரே ஒரு இது தந்துடுவோம். ஓ, வித் கூட ஸ்பாஞ்ச் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருவோம். இதோட சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சர்வீஸுமே வராது. இது பார்த்தீங்கன்னா ஸ்டார் டெல்டா திருப்பள்ளி இருக்குது பார்த்தீங்களா, வீட்டில் நாமளே யூஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணிக்கலாம் சார். ஸோ சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு அப்படி என்ன இருக்குங்க இதில் சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது சார். ஸ்டார் டெல்டா திருப்பள்ளி நாம நார்மலாக யூஸ் பண்ணுறது, திருப்பள்ளி இருந்தாவே போதும், நாமளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது டைட் பண்ணுறதுக்கு. ஆமாம் சார். எதில் அந்த ஸ்க்ரூ லூஸ் ஆகும் அவ்வளோதான், உங்களுக்கு சர்வீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே வராது. சரி சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ ஒரு சர்வீஸ் இந்த ஒரு இது லிவரோ இதே உடஞ்சிருச்சுனாலும் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு கொரியர் நம்ம போட்டு விட்டுரும் சார். அந்த பார்ட் மட்டும் உங்களுக்கு கொரியர் போட்டுரும். ஓ, அது தனியாக கிடைக்குங்களா? ஆமா சார். தனியாக ஹேண்டில் தனியாக வேணும்னாலும் கிடைக்கும். ஹேண்டில் தனியாக வேணும்னாலும் ஹேண்டில் தனியாக வாங்கிக்கலாம் நீங்கள். பரவாயில்ல, எதுவும் இல்லை சார். உங்களுக்கு ஃப்ரீ, உங்களுக்கு எல்லா ஊருக்குமே இந்தியா ஃபுல்லுமே டெலிவரி இருக்குது சார். நீங்கள் தமிழ்நாட்டில்னா உங்களுக்கு 1 டேவில் கிடைக்கும் சார். ஓகே. இன்னைக்கு ஈவினிங் வைக்கிறனா நாளைக்கு மார்னிங் ஏரியா ரிசீவ் ஆயிடும். அதர் ஸ்டேட்டுக்குங்க? அதர் ஸ்டேட்ஸ்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டேஸ் ஆயிரும் சார். 2 டேஸில் போயிடும் அதர் ஸ்டேட்டுக்கு. இப்போ இதுலேயும் வந்துட்டு கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமாக கலர்ஸ் வச்சுருக்கோம். ஆமாம் சார். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் இருக்கும், உங்களுக்கு ரோஸ் இருக்கும், கத்திரி ப்ளூ கலர் இருக்கும், நிறைய கலர்ஸ் இருக்கு சார். இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா எங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் இதுலயும் கலர்ஸ்லாம் கேட்பாங்க. ஆமா சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இது துருப்பிடிக்குன்னு நினைப்பாங்க. உப்பு தண்ணி எல்லாம் யூஸ் பண்ணோம்னா துருப்பிடிக்குமோ அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. துருப்பிடிக்காது, வளையவும் வளையாது சார். ஓ, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமா சார், அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா. ஓகேங்க. துருப்பிடிக்காது, வளையாது உங்களுக்கு மெயினா. சூப்பருங்க. ஸோ பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் எப்படிங்க? நல்லா சேஃபாக பேக் பண்ணி? பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் நீட்டாக பேக் பண்ணி வந்துடும் சார்.